பார்த்திங்கன்னா நம்ம வந்து 12th எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். 12th வந்து A and Bன்னு இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 12th ஏலன்னு ஃபிபோனசி சீரியஸ், செகண்ட் வந்து லீப் இயர் ஆர் நாட். ஓகேங்களா, இப்போ வந்து 12th எக்ஸசைஸை ஏ பார்க்க போகிறோம். சரிங்களா, எப்பவும் போல் ஓப்பன் பண்ணுறோம். 12th ஏ ஓப்பன் பண்ணிட்டோம். சரிங்களா, இதில் என்ன அப்படின்னா ஃபிபோனாசி சீரியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கிற ஒரு 5 வேல்யூ என்ன பண்ணோம் அப்படின்னா கவுண்ட் பண்ணோம். அது எப்படி கவுண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 3 வேல்யூ கொடுத்துருக்குறோம். அது எப்படி கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா, 3 வேல்யூ கொடுத்துருக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வேல்யூ ஆட் பண்ணி 3ஆக தான் டிஸ்பிளே பண்ணோம். ஓகேங்களா, அப்புறம் வந்து செகண்டும் தேர்டும் ஆட் பண்ணி 4th வேல்யூ வரும். ஓகேங்களா, அப்புறம் வந்து 5th வேல்யூ எப்படி வரும், 3rd வேல்யூ 4th வேல்யூ ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது தான் 5th வேல்யூ. ஸோ அதுதான் ஃபிபோனாசி சீரியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், எத்தனை வேரியபிள், 5 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதை கவுண்ட் பண்ணுறதுக்கு சம் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டோம். ஓகேங்களா, இது எப்படி இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, I ஈக்குவல் டு 0, இனிஷியல் வேல்யூ வந்து 0 அப் டு n வரைக்கும் செக் பண்ணுறது. ++னால் ஒவ்வொரு வேல்யூ இன்க்ரீமெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ 0 அப்படின்னா நெக்ஸ்ட் டைமு என்ன ஆகும், ++ங்கிறப்ப வந்து இன்னொரு வேல்யூ வரும், I ஈக்குவல் டு 1 அப்படி இன்க்ரிமெண்ட் நடக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், 3rd வேல்யூ என்னன்னு போட்டிருக்குது, ஃபஸ்ட்டு வேல்யூ செகண்ட் வேல்யூ ஆட் பண்ணி 3rd வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இந்த தான் கான்செப்ட். இங்கே பாருங்கள் போட்டிருக்குது, சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் F3. ஓகேங்களா, அப்படின்னு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேல்யூ செகண்ட் வேல்யூ ஆட் பண்ணி 3rd வேல்யூவாக வரும். அப்போ செகண்டும் 3rடும் ஆட் பண்ணால் 4th வேல்யூ. 5th வேல்யூ எப்படி வரும், 3rd வேல்யூ 4th வேல்யூ ஆட் பண்ணி 5th வேல்யூ வரும். ஸோ அதுதான் ஃபிபோனாசி சீரியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதான் இதோட கான்செப்ட். இங்கே பாருங்கள், த சம் ஆஃப் %d சம். ஓகேங்களா, இந்த வேல்யூ வந்து அப்படியே டிஸ்பிளே பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், எப்பவும் போல் கம்பைல் பண்ணுறோம், என்டர் தட்டிட்டோம். இப்போ கண்ட்ரோல் F9 இப்போ கொடுத்துட்டோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எந்த வேல்யூ வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 3ன்னு மட்டும் கொடுங்க. 3ன்னு கொடுத்துட்டோம், என்டர் தட்டிட்டோம். இப்போ பாருங்கள் என்ன வந்துருக்குது, 3 வேல்யூ அப்படின்னா அந்த 3 வேல்யூக்குள்ளே மட்டும்தான் கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேல்யூ 0வும் 1ம் என்ன ஆட் பண்ணோம், அந்த ஆட் பண்ணி தான் செகண்ட் வேல்யூ. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு அடுத்த வேல்யூ பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 5ன்னு நம்ம கொடுக்குறோம், 5ன்னு கொடுத்துட்டோம். இப்போ எப்படி வேல்யூ ஆட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வேல்யூ 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும், 1, அதுதான் 3rd வேல்யூ. ஓகேவா, இப்போ பாருங்கள் செகண்ட் வேல்யூ 3rd வேல்யூ ஆட் பண்ணால் 2. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 4th வேல்யூ 3rd வேல்யூ 4th வேல்யூ ஆட் பண்ணால் என்னது 3. ஸோ இதுதான், இப்படி தான் ஆட் பண்ணி என்ன பண்ணும், இதோட மொத்த டோட்டல் எவ்வளோ அதுதான் சம். இந்த சம் இஸ் 7. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள் 7 வரும். இன்னும் எக்ஸாம்பிளுக்கு வேறு வேல்யூ வேணாலும் கொடுத்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம 7 கொடுக்குறோம். 7 எப்படின்னு பாருங்கள், இது எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு அந்த 3யும் 5யும் ஆட் பண்ணால் என்னது 8. ஓகேங்களா, இப்படி தான் ஆட் ஆகும். ஸோ இது மொத்தமாக எல்லா வேல்யூ எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி வரதான் சம். ஓகேங்களா, இதான் வந்து 12th எக்ஸசைஸில் ஏ. ஓகேங்க, எப்பவும் போல் பிரிண்ட் ஸ்க்ரீன் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து 12th பியில் இருக்குது, அது எப்படின்னு பாருங்கள். 12th பியில் அதேமாரி தான் ஓப்பன் கொடுத்து போகிறோம். பி ஓப்பன். இதில் என்ன எக்ஸசைஸ்னால் லீப் இயர். இந்த இதில் வந்து எத்தனை வருஷம், 4 வருஷத்துக்கு போட்டிருக்கு. சரிங்களா, ஓகேங்களா, ஸோ 4 வருஷத்துக்கு ஒன்ஸு வரும். இப்போ எப்படின்னு பாருங்கள், இதான் செக் பண்ணும். ஒரே ஒரு வேல்யூ நீ கொடுக்குற இயர் வந்து லீப் இயரான்னு சொல்லி செக் பண்ணும், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு எப்பவும் போல் கம்பைல் பண்ணுறோம்.
எந்த எரரும் இல்லை, ரன் பண்ணுறோம். இப்போ ஏதோ ஒரு இயர் கொடுத்துப்பார். ஓகேங்களா? இப்போ 2000 கொடுத்து பாருங்கள். 2000 அப்படின்னு கொடுத்து பாருங்கள். இது வந்து லீப் இயர். ஓகேங்களா? இதே வந்து இப்போ வேறு டேட்டு கொடுத்து பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு வேறு டேட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ 1999 கொடுக்குறீங்க. இப்போன்றது என்னது நாட் லீப் இயர்னு போட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த எக்ஸசைஸ் 12th பி. ஓகேங்களா? ரெண்டுமே ஈஸியானதான். ஓகேங்களா? இது என்ன செக் பண்ணோம், நீங்கள் கொடுத்துருக்க இயர் வந்து லீப் இயரான்னு சொல்லி செக் பண்ணோம். அவ்வளோதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா? எப்பவும் போல் பிரிண்ட் ஸ்க்ரீன் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே தம்பி, தேங்க்யூ.